டிக்டாக்கும் சோஷியல் மீடியாவும் திறந்தாலே இந்த இந்தியாவில் வந்து மவோமிதா அவங்கள வந்து ரேப் பண்ண விஷயங்கள் தான் நிறைய ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்குறப்ப ரொம்ப மனசு வலிக்குது. ஆனால் ரொம்ப பேர் அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்பளைங்க இப்படி தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆம்பளையாக நான் சொல்கிறேங்க, எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்ணுங்களை பிடிக்கும், பொண்ணுங்களை ரசிப்பாங்க, பொண்ணுங்க மேலே செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா அது ஆம்பளையே கிடையாது. பட் அவனுங்களாம் ஆம்பளையே இல்லை, அவனுங்களாம் அரக்கணுங்க, அவனுங்களாம் டெவில், அவனுங்களாம் வந்துட்டு எந்த கெத்தகரில் சேர்க்கணுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை, ஒரு பொண்ணை ரேப் படுத்தி அவனுங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு மூடு வருதுன்னே தெரில. இப்போ கல்யாணம் பண்ண பொம்பளைங்களுக்கு தெரியும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வராமல் போயிடும். பிகாஸ் ஏன்னா ஒரு நார்மல் ஆம்பளை அப்படி தான், அவங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு இது பண்ணுறப்ப அவங்களோட அதை இது பண்ண முடியாது. பட் ஒரு பொண்ணை வற்புறுத்தி, அந்த பொண்ணு கண்ணில் ரத்தம் வந்து, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி, அந்த பொண்ணை அழுந்து சித்திரவதை பண்ணி, அந்த மாதிரி பண்ணி ஒரு சுகத்தை அனுபவிக்கிறானுங்கன்னா அவனுங்க வந்துட்டு இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆளுங்களே கிடையாது. இவனுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மரண தண்டனை தான் அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். இவனுங்களை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு வச்சுங்க, ஒரு ஆளுக்கு செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் சில பேருக்கு டெய்லி வரும், சில பேருக்கு வாரத்துக்கு வரும், சில பேருக்கு மாதத்துக்கு வரும். பட் இவனுங்களுக்கு எந்த மாதிரி கற்றுக்கறின்னு தெரியல. ஒருவேளை இவனுங்களுக்கு டெய்லி வரதுச்சுன்னா டெய்லி இந்த மாதிரி பிள்ளைங்க சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாரத்துக்கு சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாதங்களுக்கு சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா தண்டனைகள் இவனுங்க எப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறானுங்களோ இவனுங்களோட தண்டனைகளும் மிருகத்தனமாக இருக்கணும். ஒரு மிருகத்தை வச்சு இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். எவ்வளையோ நாய்கள் இருக்குது, கொலைவெறி பிடிச்ச நாய்கள், அதுங்களை வச்சு இவனுங்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் அதை பற்றி யோசிக்க ரொம்ப இது பண்ணுவானுங்க. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது பல வருஷமாகவே. எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, பார்த்தோன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணை பெற்றவங்க, அவங்க டாக்டர் படித்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம ஊரில் டாக்டர் படிக்கிறது இல்லை, அந்த ஊரில் டாக்டர் படித்து வர்றது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். படத்தில் காமிக்கிற ஒரு சில விஷயங்கள் 70% 80% உண்மை தான். ஸோ அவங்களுக்காக ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணுவோம். அதேமாதிரி நம்மளோட முடிஞ்சது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோமா மேபி அது கொஞ்சம் ஹைப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒவ்வொரு வீடியோ செய்ய ஆரம்பிங்க, அவங்களுக்காக பேச ஆரம்பிங்க. வாழ்க வளமுடன்.